வணக்கம் நண்பர்களே. கேரளா மற்றும் தமிழ்நாடு இடையிலான ரயில் இணைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தெற்கு ரயில்வே ஒரு புதிய சிறப்பு ரயிலை அறிவித்துள்ளது. திருவனந்தபுரம் நார்த் கொச்சிவேலி எனப்படும் முதல் போதனூர் சிறப்பு ரயில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் நார்த் டு போதனூருக்கான நியூ ட்ரெயின் ஒன்று விட்டுருக்காங்க. இந்த ரயில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவின் தெற்கு பகுதிகளையும் தமிழ்நாட்டின் மேற்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களும் நேரடியாக இணைக்கிறது. இந்த வீடியோவில் இந்த ரயிலின் முழு பாதை முக்கியத்துவம், வரலாறு, எத்தனை கிலோமீட்டர் பயணிக்கிறது, எந்தெந்த நகரம் கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெய்லி நான் ஒரு வீடியோ வந்து ரயில்வே பற்றின தகவல் வந்து தமிழில் போட்டுட்ருக்கேன். டெய்லி ஒரு வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து போய் சேரும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறீங்க. ஸோ முதல்ல வந்து ரயில் விவரம் வந்து பார்ப்போம். இது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினுங்க. 06079 திருவனந்தபுரம் நார்த் டு போதனூர் எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் ஜூன் 3 முதல் ஜூன் 10 வரை ஆகிய 2 புதன்கிழமையில் இயக்கப்படுகிறது. ஸோ டென்டேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3லேருந்து ஜூன் 10 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜர்னி வந்து திருவனந்தபுரம் நார்த்லேருந்து எடுக்கிறாங்க. ஜூன் 3 ஃபஸ்ட்டு சர்வீஸ், ஜூன் 10 செகண்ட் சர்வீஸுங்க. புதன்கிழமை ரெண்டுமே மதியம் 1 மணிக்கு திருவனந்தபுரம் நார்த்லேருந்து எடுத்து மறுநாள் காலையில் 6:45 வந்து போதனூர் அடைக்குதுங்க. திரும்ப பயணமாக வந்து பார்த்தீங்கன்னா 06080 போதனூர் டு திருவனந்தபுரம் சென்ட்ரல் சிறப்பு ரயில் ஜூன் 4 மற்றும் ஜூன் 11 ஆகிய வியாழக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை 5 மணிக்கு எடுத்து மறுநாள் காலையில் 7:15 வந்து திருவனந்தபுரத்தை வந்து அடைகிறதுங்க. இந்த ரயிலுடைய முக்கிய பாதை வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நார்த், வர்கலா, கொல்லம், கோட்டாரக்கரை, புனலூர், செங்கோட்டை, தென்காசி. இது வந்து மதுரை வழியாக வரக்கூடிய ஒன் ஆஃப் த சிறப்பு ரயில். மதுரை மக்களுக்கு வந்து அதிக பேர் யூஸ் பண்ணலாம். கடையநல்லூர், சங்கரன்கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவல்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், மதுரை, கொடைக்கானல் ரோட், திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, போத்தனூர். இந்த வழித்தடம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பானது. ஏனெனில் இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைகளை கடந்து கேரளாவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கும் ஒரு பாரம்பரிய ரயில் பாதையாகும். இப்போது இந்த பாதையுடைய வரலாற்றை வந்து பார்ப்போங்க. கொல்லம், புனலூர், செங்கோட்டை ரயில் பாதை தென்னிந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க மலைப்பாதைகளின் ஒன்றாகுங்க. மீட்டர் கேஜ் காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதை வந்து கேரளா மற்றும் தமிழ்நாடு இணைக்கும் முக்கிய நுழைவாயிலாக இருந்தது. பின்னர் கேஜ் மாற்ற பணிகளுக்காக பல ஆண்டுகள் மூடப்பட்டு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்பட்டு இருக்குங்க. ஸோ எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து தான் இந்த சைடில் வருது. உங்களுக்கு மவுண்டெயின் வியூஸ், மவுண்டெயினில் போகக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ரூட்டில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வழித்தடத்தில் வந்து நிறைய வந்து இயக்கப்பட்ட சிறப்பு ரயில்களுக்கு தொடர்ந்து நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாக பயணிகள் சங்கம் கூறி வருகின்றன. இப்போது இந்த ரயிலின் தூரத்தை பற்றி பேசலாம். திருவனந்தபுரம் முதல் போதனூர் வரை சுமார் 500 முதல் 550 கிலோமீட்டர் வரை தூரத்தை கிடைக்கிறது. ஒரே பயணத்தை 2 மாநிலங்கள், பல முக்கிய நகரங்கள், தொழில் மையங்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்களை இந்த வண்டி வந்து இணைக்குதுங்க. மதுரை, திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு பயணிகளுக்கு, கேரளா பயணிகளுக்கு இது ஒரு பெரிய வசதியாக அமைகிறதுங்க. அதே போல் தமிழ்நாட்டில் இருந்து புனலூர், கொல்லம், வர்கலா மற்றும் திருவனந்தபுரம் செல்லும் பயணிகள் நேரடி இணைப்பு கிடைக்கிறது. இந்த ரயிலுடைய முக்கியத்துவம் வந்து தெரிஞ்சுக்குவோமா. மதுரை மற்றும் திருவனந்தபுரம் உடைய கூடுதல் இருக்கை வசதி. இரண்டாவது, பழனி, உடுமலை, பொள்ளாச்சி போன்ற நகரங்களுக்கு கேரளாவிலிருந்து நேரடி ரயில் வசதி வலுப்பெறுகிறது. மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மண்டலத்து செல்லும் பயணிகளுக்கு போதனூர் ஒரு முக்கிய சந்திப்பாக இருக்குங்க. நான்காவது, புனலூர் செங்கோட்டை பயன்பாடு மேலும் அதிகரிக்கிறது. ஏன் போதனூரில் வந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அது அவுட்டர்னு சொல்லுவாங்க, ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் வரும். அதே மாதிரி ஜங்ஷனில் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்பேஸ் இருக்காதனால உங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதனூரில் வந்து வச்சுட்டாங்க. ஸோ எனவே இந்த சிறப்பு ரயில் வெறும் ஒரு கூடுதல் சேவையாக மட்டும் இல்லாமல் 2 மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு போக்குவரத்து வலுப்படுத்தும் ஒரு முக்கிய இணைப்பாகுங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கான கோச் கம்போசிஷன் பார்ப்போம். 2 ஏசி 2 டயர், 2 ஏசி 3 டயர், 3 ஏசி 3 டயர் எக்கானமி, 6 ஸ்லீப்பர் கிளாஸ், 4 வந்து ஸ்லீப்பர் கிளாஸ், 4 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செகண்ட் கிளாஸ் வந்து வந்துருக்குங்க. ஒரு டிவிஷன் ஃப்ரெண்ட்லி, ஒரு லக்கேஜ் கம் பிரேக் பண்ணுங்க. இந்த வண்டிக்கான அட்வான்ஸ் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1606 1ஆம் மாதம் ஜூன் 1 நாள் வந்து உங்களுக்கு புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ நான் வந்து 2ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். வண்டியோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 7 இருக்க போகுதுங்க. ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 4 ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூன் 3 அண்ட் ஜூன் 10, 4 அண்ட் 11 தான் வந்து 2 சர்வீஸ் விட போகிறாங்க. ஒன்று வந்து ஃப்ரண்ட்டு, இன்னொன்று வந்து பேக்கு.
ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து 2 சர்வீசஸ் விட போகிறாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டு. இதுக்கான ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரமில் வந்து இருக்கும். செகண்டரி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதனூரில் இருக்கும். நிறையா வண்டி வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து விட்டுட்ருக்காங்க. இது நீங்கள் அதிகமாக டிமாண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா there is a சான்ஸ் இதை வந்து பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ அது அதிகமாக யூஸ் பண்ண நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ டேக் கேர் அண்ட் பாய்ங்க. நாளைக்கு ஒரு வீடியோ வந்து சந்திப்போம். ஸோ பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து கிளிக் பண்ணுங்கள்.